இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பரிபூரணத்தை குறித்து, அதாவது அவருக்குள் நீங்கள் பரிபூரணமாய் இருக்கிறீர்கள் என்கின்ற அந்த வசனத்தின் மையத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரிபூரணத்தையும் தேவனாலே பரிபூரணமாக்கப்பட்டவர்களையும் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்தின் மேலும் எருசலேமின் மேலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியான் இருக்கிறவர்களிடத்தில் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அதாவது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யோவேல் 2:32 மாத்திரமல்ல, அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலையும் ரோமர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலையும் கர்த்தர் சொல்றார். அதாவது தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. எதை தொழுது கொள்ளுகிறவர்கள்? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தரை அல்ல, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறார். பவுலுக்கு கர்த்தர் தரிசனமான போது கூட அவருக்கு தேவன் என்ன சொன்னார் என்று அவர் பின்னாட்களில சாட்சி சொல்லும் போது கூட சொல்றார். அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தினுடைய அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22 16 இருந்து 18 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக்க கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, என்னை குறித்து சொல்லும் சாட்சிகளை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ எழுந்து தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போய் என்றார். அதாவது இங்கே பவுலனுடைய வாழ்க்கையில எருசலேம்ல நீ சொல்லப்படுகிற சத்தியத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதனால நீ எருசலேம்ல இருக்காத என்று சொன்னவர் மேல சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன்தான் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொன்னதுனால நீ தாமதம் பண்ணாம நீ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள அப்படிங்கிறார். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் ஈசாக்க மோரியா மலைக்கு கூப்பிடுவதற்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தாராம். அதை குறித்து ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 21வது அதிகாரம் 32-33 அவர்கள் பெயர் சபாவில் உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஆபிரகாம் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இங்க வேதம் சொல்லுகிறது, இதற்கு முன்பாக ஆபிரகாமினுடைய பலி செலுத்தினது தொழுகை விதம் எனப்பட்டது வித்தியாசமாய் இருந்தது. அதாவது கல்லுகளினாலே பலிபீடம் செய்து அந்த பலிபீடத்துல பலியை செலுத்தி அங்க தொழுது கொண்டிருந்தவர் முதலாக ஒரு தோப்பினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குறார். வேதம் சொல்லுகிறது, பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். அங்கதான் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. அப்ப எந்த காரியங்கள் நடந்த பின்பு? ஒருவேளை ஆகாரை அனுப்பின பின்பா, ஆகாருக்கு நீரூற்றை கர்த்தர் திறந்த பின்பா? அங்கெல்லாம் சொல்லப்படல. இந்த இடத்துலதான் கர்த்தர் ஆபிரகாமை மோரியா மலைக்கு அழைக்கிறார். அதாவது சதா காலமும் இருக்கிற ஒரு தேவனை ஆபிரகாம் தொழுது கொண்ட விதத்தை குறித்து தான் இங்க சொல்லப்படுகிறது. நம்ம பரிபூரணமான தொழுகையில இதை குறித்து விவரமாய் தியானிக்க இருக்கிறோம். பட் இங்க வேதம் சொல்லுகிறது,
தொழுது கொள்ளுகிற போதுதான் ரட்சிப்பு அப்படிங்கிறார். இப்ப இந்த தொழுது கொள்ளுகிறதை குறித்து ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனத்துல கூட சேர்த்து பிறந்த பின்பு ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில தொழுகை எனப்பட்டது முக்கியமானதாக போது ரட்சிப்போ அதே மாதிரி முக்கியமானதா இருக்கிறது. இப்போ ரட்சிப்பு சிலருக்கு அரிதா இருக்குதாம். அதை குறித்து பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாயும் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவார்கள். இங்கே பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அரிதானால். அப்போ ஒரு நீதிமான் ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டுருவோமா அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நீதிமான் ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டுற முடியாது. ஏன்னா பேதுரு இயேசுவோட இருந்து இயேசுவுக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்களை செய்துட்டார். சொல்லப்பட்டா இவர் நீதிமான் என்று பெயர் பெறலைங்க, பாக்கியவான் என்று பெயர் பெற்றார். எப்பேற்பட்ட பாக்கியவான்னா மத்தேயு 16வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் பிக்ஸ் பண்ணனத பூலோகத்துல நீ செய்யத்தக்கதாக பாக்கியவான். மாம்சமும் ரத்தம் இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறார். அப்ப நீதிமானினுடைய ரட்சிப்பு அரிதாவதற்கு காரணம் என்ன? ஒருவேளை நீதிமானே அந்த நிலைமைக்கு போயிட்டார் அப்படின்னா, ஒருவேளை பாவியும் தேவ பக்தி இல்லாதவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறார். அப்ப நீதிமான் நீதிக்கேற்ற காரியங்களை தொடர்ச்சியா செய்யணும். பாருங்க, ஏதோ ஒரு நாள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் பெற்றேன், தேவாலயத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், அதனால நான் நீதிமான் ஆகிட்டேன் அப்படின்னு அதிலேயே நம்ம திருப்தியா இருந்தோம்னா நம்மளுடைய ரட்சிப்பு பரிதாபத்துக்குரிய நிலைமையா மாறிடும். இதே பேதுரு ஒரு நீதிமானை குறித்து பேசுகிற போது, இதே பேதுருவின் புஸ்தகம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும், சோதோம் கொமோரோ என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தகமாய் வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையில் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரிகைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்து இருக்க. இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த லோத்து எனப்பட்ட ஒரு மனிதன் பார்த்தது கேட்டது இருதயத்துக்குள்ள போனது எல்லாமே தேவ தொடர்புல இல்லாத மக்களுடைய கிரியைகள். அதனாலதான் சங்கீதம் 1ல சொல்லுது, நீ துன்பார்க்கருடைய ஆலோசனையில நடக்காத, பாவிகள் வழியில நிக்காத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல இதை செய்யாத, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதுல தியானமாயிருக்கிற போதுதான் இந்த பரிபூரணமான ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற முடியுங்கிறார். ஆனா அந்த லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்துல இருந்த காலகட்டத்துல ஒரு தேவ தொடர்புள்ள மக்கள் அங்க கிடையவே கிடையாது. ஒருவேளை இவராவது தேவ தொடர்புக்குள்ள போகலாம், ஆபிரகாமின் இடத்துல நம்ம தான் பிரிஞ்சு வந்துட்டோம், ஆனா அவர் தேவனை தொழுது கொள்ளுகிற மனுஷனாயிட்டே அவரை தேடி போலாமே என்று அவரு தொழுது கொள்ளுகிறவர்களோடும் கூட போய் சேரவே இல்லை. இதை யூதா எழுதும் போது எழுதுறாரு. யூதா நிருபத்துல கூட, யூதாவின் புஸ்தகம்
1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இந்த சம்பவங்களை எல்லாம் தேவன் ஏன் அங்க எழுதி அங்க ஒரு டெமோவா வைத்திருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்படியே எப்படியே மேல சொல்லப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்குது. சோதோம் குமர பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சோதோம் குமர பட்டணம் தீக்கு இறையானது, அக்னியில எரிஞ்சு போனதுங்கிறது ஒருவேளை இது அங்க மாத்திரமா பிரதர் எரிஞ்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மே மாதமான மலை தேசங்கள் எல்லாமே எரியுதே, மூங்கிலு உரசி கொள்ளுது, காடுகள் எல்லாம் எரியுது. இப்ப நிறைய இடங்கள் ஆஸ்திரேலியால எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் தீப்பிடிச்சு எரியுது. அமெரிக்காவிலையும் ஃபாரஸ்ட் தீப்பிடிச்சு எரியுது. அது மாதிரி கூட எரிஞ்சிருக்கலாம்ல. அப்ப தேவன் இங்க சோதோம் குமோரா பட்டணத்தை எங்க திருஷ்டாந்தமா வைத்திருக்கிறான்னா, சார் காடுகள் எரியுது, நாடுகள் எரியுது, அழியுது, இது திருஷ்டாந்தமா ஆண்டவர் சொன்னது மாத்திரம் இல்ல. இந்த சோதோம் குமோரா பட்டணத்துல ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த ஃபேமிலி தேவ தொடர்பில் இல்லாம நீதிமானா இருந்தாங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன? அவங்க மனைவி உப்பு தூணா இன்றைக்கும் நிற்கிறார்கள். உலகம் முழுவதும் போய் பாருங்க சார், நிறைய சிலைகள் இருக்கும். பெரிய தலைவர்களுக்கு சிலை வைத்திருப்பாங்க, சில போர் வீரர்களுக்கு சிலையை வைத்திருப்பாங்க, சில விளையாட்டு வீரர்களுக்கு சிலை வைத்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் ஒரு மனுஷிக்கு சிலையா வச்சு நிப்பாட்டி இருக்கிறாரு. அந்த மனுஷி தான் லோத்துவினுடைய மனைவி. பேரு கூட சொல்லப்படல. உப்பு தூணா மாறி நிக்கிறாங்க. ஏன் அவங்க உப்பு தூணா மாறி நிக்கிறாங்க அப்படின்னா, நீதிமானாகியும் தேவனை தொழுது கொள்ளல, தேவனுடைய தொடர்புக்குள்ள வரல. அதனால லோத்துவினுடைய ரட்சிப்புக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அவரு இருந்த இடத்துல பார்த்தது கேட்டது எல்லாமே இருதயத்துக்குள்ள கொண்டு போன அத்தனையுமே பாருங்க சோதோம் குமார கூடியதுதான். இப்ப இன்றைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில இவைகள் திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்குதாமா. இத திருஷ்டாந்தமா இயேசுவும் கூட சொல்றாரு. சீசர்களை 2 பேரை அனுப்புற போது, ஒரு பட்டணத்துக்கு போங்க, ஒரு கிராமத்துக்கு போங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. இதனுடைய தொடர்புக்கு வராமல் சில பேர் உங்களை எதிர்த்தாங்கன்னா, உங்களை தடை பண்ணுனாங்கன்னா, நீங்க என்ன பண்ணிருங்க, உங்க கால்கள் இருக்கிற தூசியை உதறி போட்டு வந்துருங்க. சோதோம் குமர பட்டணத்திற்கு நடப்பதை பார்க்கிறோம். நீங்க காலில் இருக்கிற தூசியை உதறி போன அந்த பட்டண கிராமத்திற்கு நியாய தீர்ப்பு பெரிதா இருக்குங்கிற. இதை குறித்து மத்தேயு 10:15 11:24 மார்க்கு 6:11 லூக்கா 10:12 இயேசுவே சொல்றார். அப்ப இன்றைக்கு உங்க கையில வேதம் இருக்குதுங்க. வேதத்தை குறித்து பேசின பரிசுத்தவான்களுடைய எத்தனையோ செய்திகள் உங்களை தேடி வருது. யூடியூப்ல வருது, பேஸ்புக்ல வருது, வாட்ஸ்அப்ல வருது. நீங்க இதை பார்க்காம அல்லது இவர்களோடு கூட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியப்படாம சோதோம் குமர பட்டணத்துல லோத்துவை போல நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரிகளை கண்டு அதை கேட்டு நீதியுள்ள இருதயத்துக்குள்ள அதை கொண்டு போய் வாதித்து வீட்டுக்குள்ள மனைவி பிள்ளைகளோடு அதை பத்தியே பேசி கடைசி ரிசல்ட் என்னாச்சு? இவர்கள் சோதோம் குமர பட்டணத்தை விட்டு வெளியே வந்தாங்க. ஆனா தேவன் நியமித்த மலைக்கு லோத்துவினுடைய மனைவி போகல. சரி, மலைக்கு போன லோத்துவினுடைய பிள்ளைகளாவதும் நீதிமானின் சந்ததியில வந்தாங்களான்னா, உலகத்திலேயே எந்த மனிதனும் செய்யாத ஒரு பாவத்தை 2 பெண் பிள்ளைகளும் செய்து ஒரு சாப சந்ததி வருவதற்கு 2 பிள்ளைகளும் காரணம் ஆயிட்டாங்க. மோவாபியரும் அம்மோனியரும் பிறப்பதற்கு இவர்கள் காரணமாயிட்டாங்க. அப்ப இன்றைக்கு லகத்தார் கண்டினியூவா ஏதோ ஒரு பண்டிகைக்காக இயேசுவை போய் வழிபடுவதல்ல, அல்லது ஏதோ ஒரு சில நாட்களை நியமித்து வழிபடுவதல்ல. ஆபிரகாம் சதா காலங்களிலும் இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றாரு. இந்த தொழுகைக்கு அப்புறம்தான் கர்த்தர் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் மோரியா மலைக்கு வரவழைத்து, மோரியா மலையில தேவாட்டு குட்டியாகிய இயேசு எப்படி தொழுகைக்குரியவராய் மாறி வருவார் என்பதற்கு அடையாளமா ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து
அங்கதான் ஆசீர்வாதத்தையே கொடுக்கிறார். அப்ப கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள்னா, யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறாங்கிறத விட ரட்சிக்கப்படுகிறவருடைய ஜீவியத்தை குறித்து வேதத்தில் அநேக சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. நாம் சதா காலங்களும் இருக்கிற தேவனை தொழுது கொள்ளுகிற பரிபூரணமான ரட்சிப்பை குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி சிலருடைய ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதத்தினுடைய 18வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:18 யார் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னா, 34வது அதிகாரம் 18வது வசனம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அதாவது நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட ஆவி. அப்ப இந்த இருதயமும் ஆவியும் ஒன்றோடு ஒன்று கலக்கணும் பாருங்க. எப்போ ஒன்றோடு ஒன்று கலக்கம்னா, தேவனுடைய பிரசன்னத்துலதான் கலக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 23வது அதிகாரம் 42வது வசனத்துல ஒரு மனிதனுடைய இருதயம் நொறுங்குண்டு இருக்குது, ஒரு மனிதனுடைய ஆவி நறுங்குண்டு இருக்குது. அந்த மனிதன் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்துக் கொள்ளும் அப்படிங்கிற. அதாவது இதற்கு முன்னாடி இந்த மனிதன் பல பேரை பார்த்திருக்கலாம், பல பேருடைய கிரிகைகள் அவருக்கு முன்னாடி வந்து நின்றிருக்கலாம், அல்லது பல பேருடைய சத்தத்தை கேட்டிருக்கலாம். முதல்ல இயேசுவினுடைய ஒரே ஒரு சத்தத்தை கேட்கிறாருங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று. இப்போ உலகத்துல எத்தனையோ சத்தங்களை கேட்ட இந்த மனிதனுக்கு முதல்ல ஒரு மன்னிக்கிற ஒரு ஜெபத்தை செய்கிற இயேசுவின் சத்தத்தை கேட்டார். கேட்ட மாத்திரத்துல மற்றவங்க அவரை நொறுக்குன அந்த நொறுக்குதெல்லாம் அவருக்கு பெருசாகலைங்க. அல்லது மற்றவர்கள் செய்த கிரியைகள் இவர் ஆவிய நறுங்குண்ட பண்ணதெல்லாம் செய்யல. இவ்வளவு வேதனையின் நடுவுலையும் ஒருத்தர் இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றாரு, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாமலே போயிருச்சு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அடிக்கு அடி, உதைக்கு உத, இதைத்தான் நம்ம கட்டிருக்கிறோம். நம்ம ஒரு போராளி என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனா ஒரு உண்மையான போராளியை இங்க நேர்ல பாக்குறோம். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வாழ தெரியாம போயிருச்சேன்னு சொல்லி அங்கதாங்க தன்னுடைய இருதயத்தை உடைக்கிறாரு, அங்கதாங்க தன்னுடைய ஆவிய நொறுக்கிறாரு. இன்னைக்கு நிறைய நேரம் மத்தவங்க பேசிட்டாங்க பிரதர், என் மனசே உடைஞ்சு போச்சு, பாத்தீங்க என்ன புரோக் பண்ணிட்டாங்க, என்ன ஹேட் பண்ணிட்டாங்க சார். அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்புக்குள்ளேயும் வரவே வராது. இன்றைக்கு இயேசுவினுடைய வாழ்க்கையை நீங்க உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து, இவரை போல நான் ஒரு பிரசன்ட் கூட வாழலையே, எனக்கு இப்பேற்பட்ட பூமியில வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டேனேன்னு உள்ள உடைஞ்சு, இயேசுவே எனக்கு ஒரு பை சான்ஸ் கொடுங்க என்று கேட்கிற இருதயத்துலதான் தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். இன்னைக்கு எத்தனையோ பேரு பாட்டு பாடிட்டே இருக்கிறேன் பிரதர், ரட்சிக்கப்பட்டுட்டேன். எப்படி? இருதயத்துல இருந்து பாட்டு வர்றதே கிடையாது. யாரோ பாடி இருப்பாங்க, அது ஒரு இருதயத்துல ஒரு ஓரத்துல ரெக்கார்ட் ஆகி அதே அம்மிங்கள பாடிக்கிட்டே இருந்தா இது ரட்சிப்பின் அனுபவமான கிடையவே கிடையாது. இதை ஏசியா ஒரு இடத்துல சொல்றாரு, அவர்கள் வாயினாலே துதிக்கிறார்கள், அவருடைய இருதயமும் எனக்கு தூரமா இருக்குது. அப்ப யாரு ரட்சிக்கப்படுவாங்கன்னா, அல்லது கர்த்தர் யாரை ரட்சிக்கிறார்னா, இயேசுவை பார்த்து தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள இயேசுவனுடைய உதவி தேவைப்படுகிறது என்று அந்த நாமத்துக்குள்ள போய் ஏடாகிறாங்க பாருங்க, அவர்கள் தான் ரட்சிக்கப்படுறாங்க. இதையே கூட மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 13வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்துல இயேசு சொல்லும்போது சொல்றாரு, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் யாரு ரட்சிக்கப்படுவாங்கிறதுல 13வது அதிகாரம் 13வது வசனத்துல, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிற. மார்க் 13:13 என் நாமத்தின் நிமித்தம்
எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒருவேளை எல்லாரும் நம்மள அப்ரிசியேட் பண்றாங்கன்னு வைங்களேன், ஓ நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் பிரதர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவனுடைய ஒரு சில வாழ்க்கைகள் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்களாம். எல்லாராலும் அப்படின்னா, ஒருவேளை இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறியாம, தேவனுடைய சித்தத்தை குறித்து அறியாம, தங்களுடைய லாபத்திற்காக தேவனை தேடி, இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல நம்பிக்கையா இருந்து, இவ்வுலகத்தின் நன்மைக்காக மாத்திர தேடி வருகிற சில மக்கள் மூலமா ஒருவேளை நீங்க பாதிக்கப்படலாம், எல்லாராலையும் பாதிக்கப்படலாம். அப்ப நினைத்தரக்கூடாது, என்ன பக்தியா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் பிரதர், எத்தனை நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம் பிரதர், எதிர்ப்பு தான் வந்தது, போராட்டம் தான் வந்தது, அதனால இந்த வாழ்க்கையை விட்டுறலாம் அப்படின்னு கூட போயிடக்கூடாது. ஏன்னா யோபுவினுடைய வாழ்க்கையிலே இதே மாதிரிதான் வந்தது. எல்லாவரை விட்டு போயிடுச்சு. உலகத்துல இருக்கக்கூடிய செல்வம், பேரு, புகழ், பதவி, அந்தஸ்து எல்லாம் போயிருச்சுங்க. கடைசியா இவருடைய சரீரத்துக்கு கூட இருக்கிறார் என்ற லைஃப் பார்ட்னர் எனப்பட்ட மனைவி கூட சொல்றாங்க, உன் தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். கட்டுன மனைவி கொஞ்ச நாள் கோஆபரேட் பண்ணி, சரி உபவாசம் இருந்து ஜெபிக்கலாங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாங்க, ஆண்டவர் இந்த சிறையிருப்பை மாத்திருவாருன்னு சொன்னா ஒரு ஆறுதலான வார்த்தைன்னு சொல்லலாம். ஆனா அவங்க மனைவியே சொல்றாங்க, இவ்வளவு பக்தியா இருந்து என்ன லாபம் நமக்கு அடைஞ்சோம், இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போய் என்ன பெனிஃபிட், இவ்வளவு நாள் நீங்க பலி செலுத்தி என்ன பெனிஃபிட், சொல்ல போனா இதெல்லாம் செய்யாத எத்தனையோ பேரு நல்லா இருக்கிறாங்களே. ஒரு வீடுக்கு 3 வீடு கட்டி இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளாம் நல்ல உயர்வான இடத்துல கல்லூரியில படிக்கிறாங்க, நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலைக்காரங்க ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறாங்களே. நீங்க ஜெபம் பரிசுத்தம் உண்மைன்னு வாழ்ந்து கடைசி என்னாச்சு, 10 பிள்ளை ஒரே நாள்ல செத்து போயிடுச்சு. 10 பிள்ளை ஒரே நாள் இறந்தது இல்லாம ஆடு மாடு கழுத குதிரை எல்லாமே நோய்வாய்ப்பட்டு போயிடுச்சு, கொள்ளையில போயிடுச்சு. உண்மையா வாழ்றவங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு ரெகக்னைஸ்டும் கிடையாது, ஆனரும் கிடையாது. தயவு செய்து மத்த உலக மக்களை போல நீங்க வாழாட்டியும் கூட சாகும் போதாவது தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்க நாங்க. ஆனா யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, பைத்தியகாரியை போல பேசுகிறது போல பேசுகிறேன்னு மனைவியை கடிந்து கொண்டு, அவர் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு மரண பரியந்தம் கர்த்தருக்கு உண்மையா இருந்தார் பாருங்க. அதான் சொல்ல, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்கிறார். இதை குறித்து இதே மார்க் 10:26 சொல்லும் போது சொல்றாரு. மார்க் 10வது அதிகாரம் 26வது வசனத்துல, பின்னும் அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற. இப்ப இன்றைக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு நிறைய நேரம் நான் எதையாவது செஞ்சு நான் ரட்சிக்கப்பட்டுடலாமா? சில இடங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த இவ்வளவு தூரம் நீங்க போயிட்டு வந்துருங்க பிரதர், வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுருவீங்கன்னா, நீங்க போய் ரட்சிப்பை சம்பாதிச்சுட்டு வர்றதில்ல. ரட்சிப்பு எனப்பட்டது தேவன் கொடுக்கிறது. இதை குறித்து லூக்காலே சொல்றார். லூக்கா 8வது அதிகாரத்தினுடைய 50வது வசனத்துல சொல்லும் போது கூட, லூக்கா 8ஆம் அதிகாரம் 50வது வசனத்துல, இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். இங்க வேதம் சொல்லுகிறது, யவீரு எனப்பட்ட ஜெபாலய தலைவன் தன் மகள் மரண அவஸ்தைப்பட்டு வியாதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு ஜெபிக்க வந்திருக்கிறார். இப்ப ஜெபிக்க வருகிற போது இயேசுவை இவரோடு புறப்பட்டு வீட்டுக்கு போற போது அந்த 12 வருடம் உள்ள பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உள்ள வர்றாங்க. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த வேதனையை நீக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று அனுப்பிட்டார். இந்த நேரத்துலதான் வீட்டில இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை என்ன ஆயிட்டு மரித்து விட்டதுங்கிறாங்க. 12 வயசு பிள்ளைங்க இப்ப வீட்டுல இருந்து எல்லாம் செக் பண்ணி தான் இங்க வந்திருக்கிறாங்க.
பிள்ளை மரித்து போயிடுச்சு. இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவா. உயிரோடு எந்திரிக்கிறது இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பேரு உயிரோடு எந்திரிச்சிருக்கிறாங்க, ரட்சிக்கப்படல. இந்த ரட்சிப்புங்கிறது யார் மூலமா வருதுன்னா தேவன் மூலமா தான் வருது. சொல்ல போனா அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் மூலமா வருது. இப்ப இந்த யவீருக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடியது என்னன்னா, பிள்ளைய உயிரோடு எழுப்பல, பிள்ளைய ரட்சிக்கிறார். எதுல ரட்சிக்கிறார்னா, மாம்சத்துக்குரிய பிள்ளையா இல்லாம தேவனுக்குரிய பிள்ளையாய் வாழத்தக்கதாக ரட்சிக்கிறார். இயேசு யவீர் வீட்டுக்கு வந்த போது யவீருவினுடைய பிள்ளை மரித்து போனதை அறிந்த வீட்டார் பார்த்து சொல்றாங்க, பிள்ளை இறந்து போய் விட்டதுன்னு. இயேசு சொல்றாரு, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்குதுங்கிற. எல்லாரும் அந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னா நகைக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க. சார் நாங்க பார்த்துட்டோம், டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, உயிரோட இருக்கிறவனுக்கான அடையாளங்கள் எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா உயிரை கொடுக்கிறவருடைய அடையாளங்கள் எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அதுதான் பாருங்க, உலகத்துல பாவத்துல இருக்கிற மனிதனை குறித்து பிரசித்தப்படுத்துகிறதை காட்டிலும் தேவனால என்ன செய்ய முடியுங்கிறத பிரசித்தப்படுத்துகிறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பரியாசம் பண்ணுவது போல் நகைத்ததுனால எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு யவீர் மனைவி, யவீரு இயேசுவோடு கூட இருந்த இந்த 3 சீசர்களை கூட்டிட்டு தான் உள்ள போறார். போய் அந்த பிள்ளைய பார்க்கும்போது அந்த பிள்ளை இந்த தேவனுடைய ஆவியை பெறுவதற்கு பரிபூரணமா பிற்பரா இருக்குது. அதாவது அந்த பிள்ளையினிடத்திலிருந்து ஒரு விதமான அசைவும் கிடையாது, முழுவதும் மரித்த சரீரத்துல இருக்குது. எப்படி ஆதாம் சிருஷ்டிப்பு நாட்களில மண்ணா இருந்தாரோ, தேவன் நாசியில சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக்கினாரோ, அதே போல யவீரனுடைய மகள் இப்பொழுது மண்ணுக்குள் போவதற்கு மண்ணாக ஆயத்தமா இருக்குது. இப்ப இயேசு அந்த பெண்ணை பார்த்துத்தான் தலித்தாகுமி அப்படிங்கிறார். தலித்தாகுமி என்கின்ற இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்குதாம். ஒன்று, வேலைக்காரிய எழுந்திரு என்று அர்த்தம். இன்னொன்னு, மை டாட்டர், சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமாம். அப்ப இயேசு இந்த பெண்ணை வேலைக்காரியே எழுந்திருங்கிறார். யாருடைய வேலைக்காரி? ஏதோ வீட்டுல போய் பட்டு பாத்திரம் கழுவுற வேலைக்காரி இல்ல, துணி துவைத்து வீட்டை சுத்தப்படுத்துற வேலைக்காரி அல்ல, சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய மனுஷியே. ஏன்னா உன்னுடைய வியாதிதான் உங்க அப்பாவையே என்னிடத்துல வருவதற்கு வேலை செய்தது. இந்த வியாதி எனப்பட்டது உனக்கு வரல அப்படின்னா உங்க அப்பா வாழ்நாள் முழுவதும் இந்த யூதனுடைய ஜெபாலயத்திலேயே ஜெப வேலையை செய்தே முடிச்சிருப்பார். அப்ப உன்னுடைய தகப்பனாரை என்னிடத்தில் வரவழைக்க நீ வேலை செய்திருக்கிற. அது மாத்திரமல்ல, இந்த 12 வருடம் உள்ள பெரும்பாடு உள்ள ஸ்திரீனுடைய சாட்சியை உங்க அப்பாவை கேட்க வைத்ததே உன்னுடைய வியாதிதான். இனிமேல் பட்டு நீ மரித்து வேலை செய்தது மாத்திரமல்ல, உயிரோடு எந்திரிச்சோ நீ எனக்கு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இயேசு அவங்க வீட்டாரை பார்த்து சொல்றாரு, பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்கள் அப்படின்னார். ஆகாரம்னா என்ன? ஒரு ஊழியக்காரிக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணுங்கிறார். அநேக நேரங்களில நாம ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு பல பாலை கொடுத்துடக்கூடாது, இவ்வுலகத்தில் இருக்கிறத கொடுத்துடக்கூடாது. இப்ப சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசு இங்க சொல்றாரு, இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது யவீர் ஊழியர் செஞ்சதுனால ரட்சிக்கப்படல சார், அல்லது யவீருக்கு ஒரு தேவாலயம் கிடைச்சதுனால ரட்சிக்கப்படல. இயேசு அந்த வீட்டிற்கு வந்தாரு, இயேசுவின் மூலமா தான் அந்த பிள்ளை உயிரடைந்தது மாத்திரம் அந்த குடும்பத்தாரே ரட்சிக்கப்பட்டாங்க. அதோடு கூட அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்துல 16வது அதிகாரத்துல கூட பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை விளங்க வைக்கும்படியாக ஒரு சம்பவம் நடக்குது. அதுல 16வது அதிகாரம் 30-31 அங்க சிறைச்சாலை அதிகாரி, ஒரு வேலை யோசிச்சு பாருங்க, ஒரு ஜெயில் சூப்பரண்டு அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் எவ்வளவு உயரமான போஸ்டிங். இன்றைக்கு உலக மக்கள் அதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல உயர் பதவி கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறோம் அப்படின்னு. நல்ல உயர் பதவியில சம்பளம் கிடைச்சிருச்சுன்னா ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
ஜெயில் சூப்பரண்ட் பதவிங்கிறது எப்பேற்பட்ட உயர் பதவி யோசிச்சு பாருங்க. அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த பவுல் சிறைச்சாலைக்குள்ள உள்ள வர வரைக்கும் அவரு நினைத்து கொண்டிருந்ததெல்லாம் நான் இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு. ஆனா பவுல் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அநேக அடிகள், சரீர பிக்கப்பட்டிருக்குது, எத்தனையோ காயத்தோட இவருடைய வாழ்க்கை தேவனோடையே இருந்தது பாருங்க. இவர் தலைகழுதா கட்டி தொழுவ மரத்துல தொங்க விட்ட போது பவுலும் சீலாவும் வழக்கத்தின்படியே தேவனை தொழுது கொண்டாங்க பாருங்க, ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. அதே ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் ஆராதிக்கிற போது இவங்களுக்கு வருகிற ஆவியானவர் சிறைச்சாலையில ஆராதிக்கிற போதும் அங்கு இறங்கினார். இறங்கின மாத்திரத்துல இவர்கள் ஆராதிக்கிற போது கைதிகளுடைய கட்டுகள் எல்லாம் கலண்டு போய் விடுகிறது. நீ சொல்ல போனா சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரமே ஆடிருது, கதவு ஜன்னல்கள் அத்தனையும் உடையுது, ஒரு பூமி டோல் மாதிரி, ஒரு நிலநடுக்கம் மாதிரி ஏற்பட்டு விடுகிறது. இப்பத்தான் சிறைச்சாலை அதிகாரி ஓடி வந்து பாக்குறாரு, எல்லாரும் கட்டுகள் கலண்டு இருக்குது, ஒருத்தருக்கு கூட விலங்கு இல்லை, ஒருத்தருடைய கதவுகள் கூட பூட்டப்படலை, எல்லா கதவுகள் உடைக்கப்பட்டு இருக்குது, ஜன்னல்கள் உடைக்கப்பட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு சிறைச்சாலை அதிகாரி, ஒருவேளை எல்லா கைதிகளும் தப்பித்து போய்விட்டாங்க, இனி இந்த அரசாங்கம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுத்துரும், அரசாங்கம் தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நாமே நம்மளை தண்டித்துக் கொள்ளலாம் என்று தற்கொலை முயற்சிக்கு போறாருங்க. ஏங்க, எவ்வளவுப்பட்ட பதவியில இருந்தீங்க, எப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்துல இருந்தீங்க, ஆனா ஒரு ப்ராப்ளத்தை, உங்களுக்கு வர்ற ப்ராப்ளத்தை உங்களால டீல் பண்ண முடியாம நீங்க சூசைட்டுக்கு போறீங்கன்னா அப்ப ரட்சிப்பு ஒவ்வொரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம்னு பாருங்க. இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, கேடானது ஒன்று செய்து கொள்ளாத, யாருமே தப்பித்து போகல. ஒருவேளை அரசாங்கத்தினுடைய சிறையிருப்புல இருந்து இவர்கள் தப்பிக்கல, தேவனுக்குள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இனிமேல் தேவனால சிறைபிடிக்கப்பட்ட ஒருத்தர் கூட குற்றவாளிகள் தேவனுடைய பார்வையில இல்ல. ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டுன்னா இவர்கள் மனதின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்கிறாங்க. இதற்கு பின்புதான் இந்த சிறைச்சாலை அதிகாரி பவுலை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் இவர் சரீரத்துல இருக்கிற காயங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. சார், யாரிடத்துல கேட்கிறாங்க யோசிச்சு பாருங்க. சிறைச்சாலை அதிகாரி அன்றைக்கு ஒரு குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிற ஒரு அக்யூஸ்ட் போல இருக்கக்கூடிய பவுலை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யறது? அதாவது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டாரு. ஆனா பவுல், உன் வீட்டார் ரட்சிக்கப்படுறதுக்கே இயேசு ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று இயேசுவினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்பத்துக்கும் ரொட்டிக்கும் ஏத்துக்கிட்டாங்க, மதம் மாறினவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சிறைச்சாலை அதிகாரிக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அப்படி ரொட்டி தேவை இருக்குதா, அப்பம் தேவை இருக்குதா, இல்ல மாற்று துணி தேவை இருக்குதான்னா அவரே அதிகாரியா இருக்கிறாருங்க. இருதயத்துல இருந்து என்னை காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு நிலைமை எல்லா மனுஷனுக்கு வரும். அன்றைக்கு இயேசு எனப்பட்டவர் கட்டாய தேவை. அங்கதான் பவுல் அறிவிக்கிறாரு. உடனே எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்படுறாங்க. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிற போது கஷ்டங்கள் வரலாங்க, 1000 கஷ்டம் வரலாங்க. பவுல விடவா நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், அடிச்சு தலைகளைதான் கட்டியா தொங்க விட்டுட்டாங்க. இன்னைக்கு நிறைய நேரம் சின்ன தலைவலி காய்ச்சல்னாலே ஆண்டவருக்கு கண் இல்லையா காது இல்லையான்னு கேட்கிற மக்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலேயோ ஒரு மனிதன் பாருங்க கர்த்தரை தொழுது கொண்டதுனால சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்படுறார். அப்ப ரட்சிப்பு எப்படி வருது அப்படின்னா, தேவன் பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும். ஒருவேளை பதவியில இருக்கிறதுனால பாவி பரிசுத்தவனாகி விடுகிறது இல்லைங்க, செல்வந்தனாக இருக்கிறதுனால பாவி பரிசுத்தவனாகிறது இல்ல. இயேசுவை விசுவாசித்து இயேசு இந்த உலகத்துல வந்து எனக்காக மரித்தாரு, என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்தாரு,
எனக்காகவே உயிரோடு எழுந்தாரு, எனக்காகவே பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு, திரும்ப எனக்காகவே வரப்போகிறார் என்று அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறதுனா என்னன்னா, அவரை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறதுல அந்த மனிதனும் குடும்பத்தார் தான் ரட்சிக்கப்படுறாங்க. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 18:11, லூக்கா 9:56, 1 தீமோத்தி 1:15 பவுல் சொல்றார். இந்த ஞானஸ்தானம் கொடுத்த பவுல் பல நிருபங்களை எழுதியிருக்கிறாருங்க. நிருபங்கள் எல்லாம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாகன்னு எல்லா நிருபத்திலையும் அவருடைய ஐடி கொடுத்துட்டே வர்றார். இப்பேற்பட்ட பவுல், தேவனை மத்தியானத்துல சந்தித்த பவுல், நியாயப்பிரமாணத்தையெல்லாம் கட்டு தேறின பவுல், கமாலியனுடைய பாதத்துல அமர்ந்திருந்து கற்ற பவுல் இன்றைக்கு என்ன எழுதுறாருன்னா, 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்துல, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் அப்படிங்கிறார். அதாவது பெரிய அப்போஸ்தலருங்க அவரு. அவர் எழுதும் போது எழுதுறாரு, பாவியினுடைய உச்சகட்ட பாவி. அவர் படிக்காத படிப்பாங்க, அவர் பேசாத லாங்குவேஜாங்க, இன்னி சொல்ல போனா அவரிடத்துல இல்லாத செல்வமாங்க. சொல்றாங்க 2 கப்பல் அவங்க அப்பா வச்சிருந்தாராம், உயர்ந்த படிப்பு. அன்றைக்கு எருசலேமில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் மூலமா டைரக்டா போய் ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தை நான் அமலுக்கு கொண்டு வருகிறேன்னு எருசலேமில் இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் துன்பப்படுத்தும்படியாய் புறப்பட்டு வந்த இந்த பவுல் இன்றைக்கு எப்படி எழுதுறாருன்னா, கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு வந்தார் அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையும் எவ்வளவு அங்கீகரிப்புங்கிறதை காட்டிலும் அந்த பாவிகள் லிஸ்ட்ல நான் பிரதான பாவி அப்படிங்கிற. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் பாவிகள் லிஸ்ட்ல இந்த நிலைமைக்கு வருவோமான வரவே மாட்டோம் பாருங்க. நமக்கு கொஞ்சம் ஒரு சர்ச்சுக்கு 2 சர்ச்சு கிடைச்சிட்டாலே நம்ம ரெவரண்ட் ஆயிருவோம், பிஷப் ஆயிருவோம், இன்னும் மார்கரெட் ஆயிருவோம், என்னென்னமோ ஆயிருவோம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது பிரதான பாவி. ஏன் அப்படின்னா, நான் படிச்ச படிப்பு அது சிங்கம் மாதிரி, என்னிடத்துல இருந்த செல்வம், என்னிடத்துல இருந்த பிறப்பு, எனக்கு உரிந்த எல்லாமே ஒரு சிங்கத்தின் வாயில நான் சிக்கி கொண்ட மாதிரி. இதை எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, 2 தீமோத்தேயுல எழுதும்போது எழுதுறாரு, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றாரு, நான் எப்பேற்பட்ட ரட்சிப்பு பெற்றேன் அப்படின்னா, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியர்கள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். இவர் எங்க சிங்கத்தின் வாய்க்குள்ள உள்ள போனாரு சார்? முதலாவது இந்த யூத ராஜசிங்கம் என்கின்ற ஒரு யூதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை இருக்கும் பாருங்க. நான் பிறப்புல நான் ஒரு பென்யமீன், நான் 8வது நாள் விருத்த சேதனா, இதெல்லாமே சிங்கம் மாதிரி. இப்ப இதுக்குள்ள போய் மாட்டி நிக்கிறாரு. இன்னைக்கு எத்தனையோ பேரு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து வெளியே போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சீனியாரிட்டி, ஹையர் ஸ்டடி, ஏகப்பட்ட செல்வம், ஏகப்பட்ட பேரு புகழ். இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, கிறிஸ்துவின் சாயல இருந்து அப்படியே பேக்ஸ்லைட் அடிச்சு கொண்டு போய் விடுது. ஆனா இது மிகப்பெரிய ஒரு சிங்கத்தின் வாய்க்குள்ள இருக்கிற மாதிரிங்கிற ஒன்று இவருடைய பிறப்பு, இவருடைய செல்வம், இவருக்கு இருந்த எல்லாமே. இன்னொன்னு என்னன்னா, இவரை கொல்ல வேண்டும் என்று ஒரு கூட்ட மக்கள் காத்து கொண்டிருந்தாங்க. இவங்க வேற யாரும் கிடையாது, இதே யூதர்கள் தான். அப்ப நானும் என்னுடைய அறியாமை எனப்பட்ட சிங்கத்துல சிக்கி இருந்தேன். இன்னொன்னு, என்ன மாதிரி அறியாமையில சிக்கி இருக்கிற சிங்கத்தை போல இருக்கிற அவர்கள் வாயிலிருந்து கர்த்தர் என்னை காப்பாத்தினார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய அடையாளம் அல்லது ரட்சிப்பு அப்படின்னா என்னன்னா, வேத சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்துல
தேவனுக்கு முன்பாக நடப்பாங்களாம், அந்த வெளிச்சத்துல நடப்பாங்களாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். நீ எவ்வளவு பெரிய மகிமையுள்ள மனுஷனாயிரு, நீ எவ்வளவு உயரமான உன்னதமான ஸ்தானத்துல இரு, இதை எல்லாமே தேவனுக்கு கீழே கொண்டு வருவாங்களாம். தேவனை தங்களுக்கு கீழே கொண்டு வரலைங்க. இந்த வெளிச்சம் எப்பேற்பட்ட வெளிச்சம்னா, அங்க தேவாலயம் கிடையாது, சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, நட்சத்திரங்கள் கிடையாது. இனி சொல்ல போனா அந்த பூமியில சொல்லப்படுகிற மேன்மையானதுன்னு சொல்லப்படுகிற எதுவுமே அங்க கிடையாது. ஆனா அங்க எல்லா மகிமைக்கும் பாத்திரராகிய ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு இருக்கிறபடினால இவர்கள் எல்லா மகிமையும் இந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு கொண்டு வர்றாங்களாமா. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு எவ்வளவு உயர்வு பதவி வரலாங்க. ஒரு பழைய பாடல் கூட இருக்குது. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் யாவும் இருப்பினும் குருசை நோக்கி பார்க்கும் போது இவை யாவும் அற்பமே. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இவ்வளவு மகிமைக்குரியவர் யோசிச்சு பாருங்க. பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையை எடுத்து கொண்டு வர்றாங்க. இவ்வளவு மகிமைக்குரிய கல்வாரி சிலுவையில ரட்சகர் தொங்குனாரு பாருங்க. ஏழ்மையா தொங்குனாரு, ஆவியில எளிமையா தொங்குனாரு. இதெல்லாம் எதற்காகனா நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு தான். அப்ப பவுல் சொல்லுகிறாரு, நான் சிங்கத்தின் வாயில ரட்சிக்கப்பட்டேனா, ஏதோ ஒரு சிங்கத்தின் வாய்க்குள்ள போய் ரட்சிக்கப்படல. யோனா கூட மீன் வாய்க்குள்ள போய் மாட்டிக்கிட்டாரு. இது வெளியரங்கமான உண்மை. ஆனா அவர் ரட்சிக்கப்படல. அவர் சொன்னாரு, யோனா 2வது அதிகாரம் 9-10 வசனத்துல 9ல சொல்றாரு, ரட்சிப்பு கர்த்தருடையதுனாரு. கர்த்தர் மீனின் வாயிலிருந்து அவரை ரட்சித்தாரே தவிர அவர் வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லை. அவர் வாழ்க்கையில எப்ப ரட்சிப்பு இல்லைன்னா, நினிவே பட்டணமே ரெட்டுடுத்தி சாம்பல்ல குற்றுயிரா குலையுரா அழுது கதறிட்டு இருக்கிறாங்க. நானும் ஒரு மனிதன், என்ன மாதிரி ஒரு மனித இனம் இன்றைக்கு ரட்சிப்புக்காக ஏங்கி கதறிக்கொண்டு இருக்குது. இவர்களோடு சேர்ந்து தேவனே இவர்களை மன்னியும், இவர்களை ரட்சியும் என்று கதற வேண்டிய யோனா, தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுதான் நிறைவேறலையா? இப்படி இவனுங்கெல்லாம் சாக போறானுங்க. டேம் உடைஞ்சு வந்து தண்ணியில அடிச்சுட்டு சாக போறானுங்களா, இல்ல காட்டு தீ பத்த வச்சு தீ நெருப்புல சாக போறாங்களா, இல்ல சோதோகுமோர பட்டணம் மாதிரி வானத்திலிருந்து அக்னி இறக்கி போட்டு சாக போறாங்களா, இல்ல மோசேக்கு விரோதமா பேசின போது பூமி விழுந்து செத்தாங்களே இப்படி சாக போறாங்களா என்று அவன் கிராமத்துக்கு வெளியில ஒரு கொட்டைய போட்டு எப்படா சாவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இது ரட்சிப்பின் இருதயம் இல்லைங்க. சாகிற மனித எப்படியாவது சித்தரக்கூடாதே. அதுதான் இயேசு சொல்றார். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்ட ஒரு மனுஷனுக்கு இயேசு சொன்ன ஊமை என்ன தெரியுங்களா? ஒரு சமாரியனை போல நீயும் அதை போய் செய்ய அப்படின்னார். அவன் சாகிறதுனால யாருக்கும் பெனிஃபிட் கிடையாது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரத்துல சொல்றது, துன்மார்க்கனுடைய சாவிய விரும்பாதாமராமா. இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது, தப்பிப்போன ஒரு மார்க்கத்தினின்று ஒரு ஆத்மாவை திருப்புகிறவன் திரளான பாவத்தை மூடுகிறானாமா. மீனின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டது பெருசு இல்லைங்க, நான் தேவனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, மருத்துவமனையில அவங்களுக்கு ட்ரிப்பு போயிட்டே இருக்கும், அல்லது யூரியன் கூட பிளாடர்ல போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி இன்னைக்கு அவங்க வியாதியில இருந்து ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்க ஆலயத்துக்கு போனாலோ அல்லது தேவனை தொழுது கொள்ளும் போதோ தேவ சாயலாய் மாறி தனக்கு விரோதமாய் செய்கிற மக்களை மன்னித்து அழுது ஜெபிக்காத வரைக்கும், இருதய நறுங்குண்ட வரைக்கும் போகாத வரைக்கும், ஆவி நொறுங்குள்ள வரைக்கும் போகாத வரைக்கும் அவர்களுடைய ரட்சிப்புங்கிறது கேள்விக்குறிதான். இன்னைக்கு நம்ம எதுலயே ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? புயல் காட்டுல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பெருவெள்ளத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இதெல்லாம் காக்கப்பட்டது. ரட்சிப்புங்கிறது என்னன்னா, இயேசு சிலுவையில இவ்வளவு மேன்மையும் மகிமையும் இருந்த போதும் கூட அதையெல்லாம் காண்பிக்காம தன்னைத்தானே தாழ்த்தி மற்றவர்களுக்காக வேண்டி உடைஞ்ச இருதயத்துல வேண்டுதல் செய்தார் பாருங்க. இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இதுதான் பவுல் சொல்றாரு, நான் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். ஏன்னா இதே பவுல்
தன்னுடைய விண்ணப்பமும் வேண்டுதல் என்ன சொல்றார் தெரியுங்களா? என்னை போல என்னுடைய இனத்தார் ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்குமே. இந்த யூதர்கள் ரட்சிக்கப்படுகிறதே என்னுடைய ஏக்கமும் விண்ணப்பமா இருக்குது. ஏன்னா அவங்க தங்களுடைய பிறப்பு மேன்மை பாராட்டி வைத்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ ஊழியக்காரருடைய குடும்பங்கள்ல நடக்கிறது. எங்க அப்பா பெரிய பாஸ்டர், நான் பெரிய பாஸ்டரோட பிள்ளை, அதனால பரலோகத்துல நானு தொழுது கொண்டு போயிருவேன்னா வாய்ப்பே கிடையாது. மோசேயினுடைய 4வது தலைமுறை எங்க போனாங்கன்னே தெரியலைங்க. மிகப்பெரிய சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ள ஒரு மனுஷன் 4வது தலைமுறை என்னாச்சுன்னே தெரியல. ஆனா வேதம் சொல்லுது ஆரோனுடைய தலைமுறையும் கொண்டு வர்றார். இப்போ ஒரு பெரிய ஊழியக்காரர் எங்க அப்பா, அதனால தேவன் எனக்கு கிரேஸ் கொடுப்பாரானா, நீங்க ரட்சிக்கப்படாம கர்த்தருடைய நாமத்தை நீங்க தொழுது கொள்ளாம ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்படாதவர்களை இந்த வெளிச்சத்துல பார்க்கவே முடியாது. பூலோகத்துல நான் வேணா வசதியோட கூட இருந்திருக்கலாம். எங்க அப்பா ராத்திரி பகலும் ஜெபம் பண்ணி உபவாசி இருந்து இந்த சபையை கட்டினாரு, இந்த ஸ்தாபனத்தை கட்டினாரு, இதன் மூலமா இன்றைக்கு நாங்க நல்ல நிலைமையில இருக்கிறோம். ஓகே, உங்க அப்பா நித்திய ஜீவனை சுதந்திரிச்சிருவாரு. அவர் நடந்த வாழ்க்கை, அவர் தேவனோடு வைத்திருந்த ரிலேஷன்ஷிப், அவர் ரட்சிப்பின் அனுபவம், அவர் நித்திய ஜீவனுக்குள்ள போயிருவாரு. அவரை போல நீங்க மாறலைன்னா இந்த வெளிச்சத்துக்கு போகவே முடியாது. ஒருவேளை யோனாவை போல சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். எதில இருந்து ரட்சிக்கப்பட்டேன்? மீன் வைத்திருந்து ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய இருதயம் மாதிரி இவருக்கு மாறல. பிரசங்கம் பண்ணினவர் கேட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. பிரசங்கம் பண்ணுன யோனா ரட்சிக்கப்படாமலே போயிட்டார். தேவனே தேடி வந்து சொல்றாருங்க, இறங்கி வந்து கேட்கிறாரு, யோனாவே நீ எரிச்சலா இருக்கலாமா? நான் சாகர வரைக்கும் இப்படித்தான் பாஸ்டர், நான் சாகர வரைக்கும் இப்படியே தான் ஆண்டவரே. என்ன பிரயோஜனங்க? ஒரு நாட்டை ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஒரு தனி மனித ரட்சிப்பு இல்லைன்னா இந்த வெளிச்சத்துல பிரவேசிக்க முடியாது. அப்போ பூரணமான ரட்சிப்பை குறித்து வேதத்துல அநேக இடத்துல பார்க்கலாம். இது நீதிமொழிகளின் புஸ்தகத்துல கூட, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல வீட்டை குறித்து தேவன் சொல்லுகிற போது சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 33வது வசனம், துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இங்க 2 பேரையும் சொல்லி 2 பேருடைய வீட்டையும் குறித்து சொல்றாரு. ஆசீர்வாதம் உள்ள ஒரு வீடு, சாபம் உள்ள ஒரு வீடு. அதாவது ஆசீர்வாதம் இருக்கிறத வீடா சொல்ல வாசஸ்தலம் அப்படிங்கிறார், சாபம் இருக்கிறத வீடா சொல்றார். நம்முடைய சரீரமும் அதே மாதிரிதான். இது வாசஸ்தலமா இல்ல வீடா? இத உபாகமத்துல ஆண்டவருக்கு சொல்றாரு. உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்துல, உபாகமம் 23:14, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியானதை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருப்பதாக. தேவன் உன்னுடைய கேம்பஸுக்குள்ள சுத்தும் போது, கேம்பஸுக்குள்ள உன் கூட தங்கும்படியா உன் கேம்பஸ பி கேர்ஃபுல், ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ. ஏன் அப்படின்னா, தேவன் உலாகிற கேம்பஸ்ல தேவனுக்கு பிரியம் இல்லாதது ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா தேவன் வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். எத்தனையோ கேம்பஸ்ல தேவன் பரிசுத்தம் இல்லாததுனால கேம்பஸ காலி பண்ணிட்டு போயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எரிகோ பட்டணத்துல யோசுவாவின் மூலமா கர்த்தர் சொல்றாரு, எரிகோல இருந்து எடுக்கப்படுகிறது எல்லாமே கர்த்தருடையது, இதுல ஒன்று கூட நீங்க எடுக்கக்கூடாது என்று சகல இஸ்ரவேல் கேம்பஸ்கே சொல்லிட்டார். லட்சோப லட்ச இஸ்ரவேலுக்கு மெசேஜ் வருது, எரிகோ பட்டணத்திலிருந்து எடுக்கப்படுகிற எதுவுமே சாபத்தீடானது, அதுல யாதொன்றிலையும் நீங்க கை வைக்காதீங்கன்னு. ஆனா ஆகான் எனப்பட்ட ஒரு மனிதன் எரிகோ பட்டணத்துல இருந்து எடுக்கப்பட்ட சிலவற்றை எடுத்து யாருக்குமே தெரியாம வீட்டுக்குள்ள மண்ணை தோண்டி புதைச்சு வச்சுட்டார். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுங்களா?
சாதாரண ஆயி பட்டணத்துல போய் எத்தனையோ இஸ்ரவேல் மக்கள் செத்தாங்க. இப்ப தேவன் பாளையத்துக்குள்ள இருந்து விலகிட்டாருங்க. இன்றைக்கு எத்தனையோ பாளையத்துக்குள்ள கர்த்தர் இல்ல. ஆனா கர்த்தர் இருக்கிறார் என்று தங்களையும் ஏமாத்தி தங்களுடைய அழிவுக்கு காரணமாய் தாங்களே மாறி மற்றவருடைய அழிவுக்கு காரணமாய் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இது கேம்பஸ்ல மாத்திரமல்ல, வீட்டுக்குள்ளேயும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராட்டஜில இன்றைக்கு தேவன் என்னை பார்த்து அருவருக்கிற ஏதாவது ஒரு காரியம் இருக்குமானா, வேண்டாம் என்று தேவன் சொன்னதை நான் எடுத்துக்கொண்டு வைத்திருப்பேனா, அந்த கானான் தேசத்துல அக்கினியில எரிஞ்ச ஒரு குடும்பம், அது வேற அக்கினியில் இல்லைங்க, இஸ்ரவேலரால தீ கொளுத்து கொல்லப்பட்ட ஒரு குடும்பம் தான் இந்த ஆகானுடைய குடும்பம். ஆகோர் பள்ளத்தாக்கு என்கின்ற ஒரு பள்ளத்தாக்கு பேரே அவங்கனாலதான் வந்தது. தப்பு பண்ணினது யாருன்னா ஆகான் மாத்திரம்தான். ஆனா ரிசல்ட் என்னாச்சு தெரியுங்களா? ஆகானுடைய மனைவி, ஆகானுடைய பிள்ளைகள், ஆகானுடைய ஆடு மாடு கழுத குதிரை எல்லாவற்றையும் இந்த ஆகோர் பள்ளத்தாக்குல கொண்டு வந்து சகல இஸ்ரவேலரும் கல்லால் அடித்தே கொன்னுட்டாங்களாம். இதுக்கு அப்புறம் தீ கொளுத்திட்டு இந்த கல்ல அடையாளமா வச்சுட்டு போறாங்க. இதை குறித்து யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தினுடைய 26வது வசனத்துல, அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள், இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பினார், ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. சார், இங்க இப்படி இன்னொரு மனுஷன் ஜெனரேஷனுக்கே குஷ்டரோகத்தை வாங்கி வச்சுட்டு போயிட்டார். இவரு வேற யாரும் கிடையாது, ஒரு தேசத்தையே திருப்பி போட்ட எலிசாவினுடைய வேலைக்காரர். சாரி, எலிசாவினுடைய ஊழியத்தை பாத்தீங்கன்னா, அவர் இருந்து ஊழியம் செய்ததோடு கூட இறந்ததுக்கு அப்புறம் செஞ்ச ஊழியம் மிகப்பெரிய ஒரு ஊழியம். என்ன ஊழியம்னா, இவர் இறந்து உடனே அடக்கம் பண்ணினதுக்கு அப்புறம் மோவாப்பிய தண்டுகள் இஸ்ரவேலுக்குள்ள வந்துருச்சு பாருங்க. அப்போ ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் மோவாப்பிய தண்டுகள் உள்ளே வரல. மோவாப்பிய தண்டுகள்னா என்ன? இச்சை, காம விவகாரம், விபச்சாரம், இதெல்லாம் உள்ளேயே வரல. ஒரு மனித உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வராம ஒரு தேசத்தையே பாதுகாத்திருக்கிறாருங்க. இதற்கு அப்புறம் இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவரை கொண்டே ஒரு இடத்துல அடக்கம் பண்றாங்க. ஒரு வாலிபன் இறந்து போய் விடுகிறான். இவருடைய கல்லறை மேல வைத்ததுக்கு அப்புறம் இறந்த வாலிபன் உயிரோடு எந்திரிச்சிடுறாங்க. எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஊழியம் பாருங்க. உயிரோடு இருந்து உயிரோட எழுப்புறது பெருசு. இறந்து போய் இவர் இறந்த பாடியில போய் ஒரு வாலிபனை கொண்டு வைத்ததுக்கு அப்புறம் வாலிபன் உயிரோடு எந்திரிச்சிட்டான். இன்றைக்கு கூட எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பூமியை விட்டு போயிட்டாங்க. அந்த பரிசுத்தவான்கள் பேசின செய்திகள் எத்தனையோ பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிரோட எழுப்புது. அப்போ உயிரோடு இன்றைக்கு நாம இருக்கிறோமே, நம்ம உயிரோடு நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்முடைய ஜெனரேஷனுக்கு எதை சம்பாதிச்சு வைக்கிறோம்? இந்த கேயாசி வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 27வது வசனத்துல, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடிக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஒரு பெரிய ஊழியக்காரர் கூட இருந்து என்ன நிலைமையாயிடுச்சு பார்த்தீங்களா? என்னன்னா, எலிசா வேண்டாம் என்று சொன்னது இந்த கேயாசி போய் நாகமான் இடத்துல ஓடி போய் வாங்கி போய் சொல்லி என்னன்னா, ஒரு மலை தேசத்துல இருந்து 2 மனுஷர்கள் வந்தாங்கன்னு போய் சொல்லி சில வெகுமானங்களை வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள உள்ளோய் வச்சாராமாங்க. இதான் வீடுங்கிறது தேவன் நம்மளோடு கூட உலாவுகிற இடம். இயேசு கல்லறைக்கு போனா கூட அந்த கல்லறை கூட மிகப்பெரிய ரிசார்ட் மாதிரி கன்வெர்ட் ஆயிருப்பாருங்க. இயேசு கல்லறைக்கு போற வரைக்கும் அந்த கல்லறை ஒரு நார்மல் தான். ஒருவேளை அரிமந்தியா ஊரானாயே யோசேப்பினுடைய கல்லறையா இருக்கலாம். ஆனா இயேசு கல்லறைக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய மாதங்கள் கல்லறைக்கு வந்துருச்சு. எங்கேயோ டியூட்டி பார்த்துட்டு இருந்த போர் சேவர்கள் கல்லறைக்கு வந்துட்டாங்க. எங்கேயோ இருந்த பரலோகத்தில் இருந்த தேவதூதர்கள் கல்லறைக்கு வந்துட்டாங்க.
மேலறையில இருந்து அவங்க சீசர்கள் கல்லறைக்கு ஓடி வந்துட்டாங்க. அன்றைக்கு அந்த கல்லறைக்கு ஆரம்பிச்ச மகிமை இன்றைக்கும் லட்சோப லட்சம் ஜனங்கள் இயேசுவின் கல்லறையை பார்க்க போயிட்டு இருக்கிறாங்க. அவர் கல்லறையை விட்டு எந்திரிச்சு போகும்போது கூட அவர் மேல் போத்தி இருந்த எல்லா வஸ்திரமும் மடித்து வைக்கப்பட்டிருந்ததாம். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு சரியா இருக்குதுன்னா அவங்க வீடு இருக்கிற கிளீனஸ்லயே தெரிஞ்சலாம் அந்த குடும்ப ரட்சிப்புக்குள்ளதான் இருக்குது, தேவனுக்குள்ளதான் இருக்குது. ஒரு பிள்ளை ரட்சிப்புக்குள்ள இருக்குன்னா அதே மாதிரிதான் போட்டிருக்கிற ட்ரெஸ், அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ் வைத்திருக்கிற விதம் அதுலயே தெரிஞ்சு போயிரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். இந்த கேயாசியினுடைய குடும்பமே குஷ்டரோகம் போனதுக்கு காரணம் என்ன? பாளையத்துக்குள்ள வீட்டுக்குள்ள எலிசா வேண்டாம் என்று சொன்னதை தூக்கி உள்ள வச்சதுதான். அப்ப நம்ம சரீரமும் கூட பாருங்க ஒரு வீடுதான். இந்த சரீரத்துல ஆண்டவர் நீ காணிக்க போட போகும்போது யாதொரு பேரில் உனக்கு குற்றம் இருக்கும் என்று அந்த இடத்துல உணர்வடைவாய் என்றா. அப்புறம் பாத்துக்கலாம் இந்த பிரபு பூஜையில, அதாவது இந்த கம்யூனியன்ல அடுத்த கம்யூனியன்ல ஒப்புரவாய்க்கலாம் அப்படின்னு எல்லாம் இல்ல. நீ காணிக்க போடாத, தயவு செய்து காணிக்க போடாது. அது உனக்கே உன் குடும்பத்துக்கே ஆபத்தை கொண்டு வந்துடும். முதலாவது போய் ஒப்புரவாகு. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுக்கறதுக்கு முன்னாடிங்க, மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை மீட் பண்றதுக்கு முன்னாடிங்க, தன் சகோதரன் கஷ்டப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்டு சகோதரனை மீட்டார். அதே போல யாக்கோபு தேவனுக்கு பலிபீடம் கட்டுறதுக்கு முன்னாடிங்க வழியிலேயே தேவன் இஸ்ரவேலா கன்வெர்ட் பண்ணி சகோதரனோடு ஒப்புரவாக்கிட்டு தான் திரும்ப பலிபீடம் கட்ட கூட்டு போனார். ஆனா இன்னைக்கு மகா பலிபீடமாகிய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போற நீங்களும் நானும் எத்தனையோ பேர் மேல கசப்பு, வைராக்கியம், பகை, விரல் நீட்டுதல் இதெல்லாம் நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய ரட்சிப்பு யோனா மாதிரிதான் இருக்கும். நாம சில பேருக்கு ரட்சிப்பை குறித்து சொல்லிடலாம், ஆனா நம்ம ரட்சிப்பு கேள்விக்குறிதான். வேதம் சொல்லுகிறது வீட்டுக்குள்ள தேவன் சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சொல்ல போனா அவருக்காகவாவது சுத்தமா இருக்கணுங்க. சில நேரம் பாருங்க, சில பாஸ்டர் வர்றாரு அப்படின்னா வீடெல்லாம் கழுவி இன்னைக்கு வீட்டுல பிரேயரு அப்படின்னா சுத்தமா வைக்கிறோமா இல்லையா? பாஸ்டரை விட தேவன் நம்மளோட வீட்டுல தங்கணும்னு ஆசைப்படுறாரு. சில பேருக்கு முன்னாடி மாத்திரம் நம்ம ஆக்ட் பண்றோமே, அந்த சில பேரை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மளோடு கூட சந்தோஷமா தங்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப வீட்டுக்குள்ள பாக்குற அதே ஆண்டவர் தான் நம்மள வீடா பாக்குறார். சகே கூட இயேசுவை கொஞ்சம் தூரத்துல பார்க்கலான்னு ஆசைப்பட்டு இருக்கிறார். அது காரணம் என்னன்னா அவருடைய பிறப்பு தான். பிறந்தது எரிகோல பிறந்தாச்சு, ஆயக்காரனா பிறந்தாச்சு, அது மாத்திரமல்ல குள்ளனா பிறந்தாச்சு. இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளுடைய பிறப்பு நம்மளுடைய ரட்சிப்புக்கு தடையாயிருப்பது போல இந்த உலகம் சித்தரிக்குதுங்க. அது கிடையாது. எப்பேற்பட்ட பிறப்பும் தேவனால நிர்ணயிக்கப்பட்டதுதான். ஒருவேளை நான் தமிழ் ஸ்லாங் பேசிட்டு இருக்கிறேன், தேவன் தான் தீர்மானிச்சாரு நீ இந்த மாநிலத்துல பிறக்கணும், இந்த பெற்றோருக்கு பிறக்கணும், இந்த லாங்குவேஜ்ல பிறக்கணும், இத நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு பேசணும் என்று தேவன் தீர்மானிச்சது. ஒருவேளை நான் வெள்ளக்காரனை போல சிவப்பா இல்லாமல் இருக்கலாம், வெஸ்ட் இண்டீஸ்கார மாதிரி கருப்பா இல்லாம பிறக்கலாம், நான் ஒரு நிறத்தோர, இது தேவன் தீர்மானித்தது. ஏன்னா இதுக்கு பின்னாடி அவர் ஏதோ ஒரு பர்பஸ வச்சிருக்கிறார். அதுபோல சகேனுடைய பிறப்பு இவர் குள்ளனா இருந்தது தேவனுடைய திட்டம். இப்ப இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பாக்குறதுக்கு தான் வந்து ஒரு காட்டத்தி மரத்துல ஏறணும்னு இயேசு அந்த வழியா வந்து சகேவே சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுல இன்றைக்கு உன்னோடு கூட போஜனம் பண்ணணும், உன்னோட தங்கணும்ட்டார். யோசிச்சு பாருங்க, வீட்டிற்கு இயேசு வர்றார். எத்தனையோ வீட்டுக்கு இயேசு போயிருக்கிறாரு, ஆனா எல்லா வீடும் ரட்சிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னா சொல்லவே முடியாது. ஏன்னா சில வீடுகள்ல இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டே கொடுக்கல. லூக்கா 7வது அதிகாரத்துல குஷ்டரோகியா இருந்த ஒரு சீமோன் வீட்டுக்கு போனாரு, அவன் தலைக்கு எண்ணெயும் கொடுக்கல, கால்களை கழுவுறதுக்கு தண்ணியும் கொடுக்கல, அவரை கெட்டி பிடித்து முத்தமும் கொடுக்கல. அத குற்றமாவே சொன்னார். ஆனா இந்த சகேவனுடைய வீட்டுக்கு போகிற போது இப்ப இயேசுவோடு நடந்தவங்க சகே இயேசுவோடு நடக்கிறார் என்று கேள்விப்பட்டு பாவியான மனுஷனோடு போகிறாரே என்ற மாத்திரத்துல அங்கதான் சகேயின் நின்று சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு இப்ப வந்து
நான் இயேசு என் வீட்டுக்கு வராம போயிடக்கூடாது, அல்லது இன்னைக்கு கிடைச்ச இந்த பை சான்ஸ நான் என் வாழ்க்கையில மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இயேசுவினிடத்துல நான் ஒரு வேண்டுதல் செய்கிறேன்னு அங்க வேண்டுதல் செய்யறாரு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எதேதோ ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருந்தேன். கவர்மெண்ட் வேலையில இருக்கிறது ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் இன்கம் டேக்ஸ் ஆபீசரா இருக்கிறது வேலை அது ஒரு ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு வீட்டுக்கு 4 வீடு கட்டுறது ஒரு ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருந்தேன். பணத்தின் மேல பணத்தை சேர்க்கறது ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது எல்லாமே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு தடையா மாறி நிக்குதுன்னா எனக்கு இது முக்கியம் இல்ல ஆண்டவரே, நீதான் வரணும். நீ என் வீட்டுக்கு வருவதற்கு இது தடையா இருக்குது. அதனால நான் யாரிடத்தில் அநியாயமா யாதொன்று வாங்கினது உண்டானால் நான் நாளத்தனைய திருப்பி கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். நாளத்தனைய திருப்பி கொடுக்கணுங்கிறது நியாயப்பிரமாணம் அப்படித்தான் சொல்லுது. அது மாத்திரமல்ல, என்னுடைய சொத்த பகுதியை வித்து ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இப்ப ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எப்பேற்பட்டவனா, ஈசாக்கை போன்ற மனுஷனுங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த சம்பவம் சொன்ன உடனேயே அங்க இயேசு சொல்றாங்க, இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். ஆபிரகாமின் குமாரனா யாரு? ஈசாக்கு. ஈசாக்குக்கு ரட்சிப்புக்கு காரணமா இருந்தது எது? மோரியா மலையில பலியான ஆடு. அப்ப இந்த சகேனுடைய ரட்சிப்புக்கு பலியாக போறது யாரு? கொல்கோதா மலையில பலியாக போடுகிற தேவாட்டுக்குட்டி. இப்ப பூரண ரட்சிப்பு கர்த்தருடைய நாமமாகிய இயேசுவின் மூலமா வருது. இந்த வந்த மாத்திரத்துலதான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஈசாக்கு என்னென்னமெல்லாம் பண்ணாருன்னா, இவர் ஒரு துறவு தோண்டினாரு, ஜனங்கள் எங்களுக்கு தண்ணீர் எங்களுதுனாரு கொடுத்தார். மறுபடியும் துறவு தோண்டினாரு, எங்களுடையதுனாரு கொடுத்தார். அப்ப தேவையுள்ள மக்களுடையது ஒருவேளை என்னிடத்துல இருக்குமானா அது தேவனே எனக்கு கொடுத்திருந்தா கூட பரவாயில்லைங்க, தேவன் அந்த மக்களுக்கு இருந்தா நான் கொடுத்துறேன். ஏன்னா இயேசுவே இப்படித்தான் வாழ்ந்தார். இவருடைய சரீரமே உங்களுக்கு எனக்கு தேவைங்க, இவருடைய ரத்தமே உங்களுக்கு எனக்கு தேவைங்க, இவருடைய ஆவி உங்களுக்கு எனக்கும் தேவைங்க. கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் கொடுத்துட்டு எல்லாம் முடிந்ததுன்ட்டு. இதுதான் பூரணமான ரட்சிப்பு. அப்ப தேவனுடையது என்னோடு கூட வரணும், தேவன் என்னோடு கூட வரணும். அப்பத்தான் நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்பட முடியும். அன்றைக்கு ஓபேத் ஏதோமின் வீட்டிற்கு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வந்துச்சு பாருங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி வந்த உடனேயே ஓபேத் ஏதோமையும் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இன்றைக்கு நம்மளுடைய சரீரம் பரிசுத்தாவியை பெறணும், நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தைகள் தேவனுடைய வார்த்தையில டிராவல் பண்ணணும். இது ஏதோ ஒரு நாளைக்கு அல்ல, நம்மளுடைய மரண பரியந்தமும் இந்த ஆட்டுக்குட்டியானவராலேயே வாழணும். நீ சொல்ல போனா ஆட்டுக்குட்டியானவருக்காகவே வாழணுங்க. அங்கதான் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில இந்த பரிபூர்ணமான ரட்சிப்பு இயேசுவின் மூலமா வருது. நீங்களும் நானும் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கை போல இருக்கிறோம் என்று கலாத்தியர்ல சொல்றார். இந்த நாள்ல கூட ஆண்டவரே இந்த பரிபூர்ண ரட்சிப்பை தற்காத்து கொள்ள ஒரு இடத்துல கூட சொல்லப்பட்டிருக்குது, இப்பேற்பட்ட ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் என்றால் வரும் கோபத்திற்கு நம்ம எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம். அதாவது எப்பேற்பட்ட ரட்சிப்புனா, ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆடு ஈசாக்குக்காக பலியாகி அவரை ரட்சித்தது மாத்திரமல்ல, இந்த காரியம் நடந்ததுனால தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஈசாக்குக்கு வருது. அதே மாதிரிதான் உங்களுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லாத இயேசு உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில பலியாகி உங்களே என்னை இந்த கட்டுகளிலும் போராட்டங்களிலும் பாடுகளிலிருந்து விடுதலையாக்கி சதா காலமும் இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாளைக்கு கூட பரிபூரணமான தொழுகையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எனக்காக மரித்த இயேசுவுக்காக என் வாழ்க்கை இருக்க நான் வாழணும், எனக்கு உதவி செய்யணும் கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். பெயர்ல நீதிமானா என்று வைத்துக் கொண்டு தேவ தொடர்பற்று வாழ்ந்த லோத்துவை போல வாழ்ந்து
பார்க்கிறது, கேட்கறது, இருதயத்துல கொண்டு போகிறது, இதன் மூலமா குடும்பத்தையே இழந்து போனதை போல இல்லாதபடி ஆண்டவரே அன்றைக்கு சகேவை போல, ஆண்டவரே ஈசாக்கை போல பூரண ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடிவு பரியந்தம் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.